ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள். முதலில் மே மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது மீனமனையில் சனி பகவானும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கு. இங்கே சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். இந்த மே மாதம் 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் மீனத்திலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகிறார். இப்போ மேசமனையில் சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இருக்கார் அல்லவா. அப்போது இந்த மே மாதம் 14ஆம் தேதி சூரியன் ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். அதே போல இந்த மே மாதம் 14ஆம் தேதி இதுவரை ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். சந்திரன் மனோகாரகனான சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் மிதுனத்தில் வீற்றிருக்கு. செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக அமர்ந்திருக்க இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேதுக்கள் பயிற்சியாகிறது. அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் அதாவது மீனத்திலிருந்து கும்பமனைக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மே மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மே மாதம் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது செக்மெண்ட் வைஸை நம்ம பார்க்கலாம். முதலில் உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்துல போய் ராகுவோடு சேர்ந்திருந்தார். ஸோ கடந்த ஒரு 2 மாதங்களாகவே உங்கள் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது. ராகு என்கின்ற பாவ கிரகத்தோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு தன்மையிலால ஒரு மனம், எண்ணம், செயல், சிந்தனையில் ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றங்களை கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ இந்த மே மாதம் 7ஆம் தேதி என்று உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்து சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அப்போ தன்னம்பிக்கை காரக கிரகமான சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது எதையும் செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் நிச்சயமாக அமையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அப்போது இதுவரைக்கு 10ஆம் அதிபதியாக இருந்த அந்த குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தார் அல்லவா. இப்போது இந்த மே மாதம் 14ஆம் தேதி என்று உங்கள் ராசியிலேயே வந்து அமருவது உங்களுடைய செயல் திட்டங்களை தீட்டுவதற்கு, அதாவது தொழில் விஷயத்துக்காக சில விஷயங்களை முன்னின்று நடத்தி சில ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுத்து திறம்பட செய்யக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும். இதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை சார்ந்த விஷயத்தில் இருக்க போகிறது. அப்போது தொழிலுக்காக ஒரு முன்னேற்றம், அபிவிருத்தி உண்டான்னு கேட்டால் நிச்சயமாக உண்டு. அதாவது புதிய புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த மே மாதம் அமையப்பெறும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருந்திருந்தால் கூட இப்போ ஒரு சொந்த தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதே 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் வந்து இருக்கும்போது தொழிலில் கொஞ்சம் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். அதாவது ஒரு ப்ரெஷரோடு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பை இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் அதே சனி பகவான் பாக்யாதிபதியாக இருக்கிறதுனால தொழிலில் பாக்கியத்தையும் தருவார். அப்போ அழுத்தம், ப்ரெஷரோடு ஒரு நல்ல பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. உங்கள் ராசியில் குரு வந்து அமர்வது, ஒரு சுப கிரகம் வந்து அமர்வது நல்ல ஒரு தன்மை. ஏன்னா ஒரு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும், எதையும் சாதிக்கலாம், அதாவது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மிதுனத்துக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சரி, தன விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கார். உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார்.
லாபஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதி சூரியனோடு சேர்ந்திருக்கும் போது நிச்சயமாக லாபத்தை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும், ஒரு சிலர் வேலையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இடமாற்றத்தையும் ப்ரமோஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைய பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம். சரி, அதாவது தன்னுடைய சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த மாதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் லாபஸ்தானத்தில் போய் அமர்வது ஒரு நல்ல தன்மை. அதாவது வீடு, வண்டி, வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து 4ஆம் இடத்தை பார்ப்பது கூடுதல் நன்மை. அப்போ என்ன, சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளலாம். வீடு வாங்குறதா தாராளமாக வாங்கலாம். ஒரு இடம் கிரயம் பண்ணலாம். ஒரு ஒப்பந்தம், அதாவது ஒரு கையெழுத்து ஒப்பந்தம் போடுறது, அதுவும் உங்களுக்கு சிறப்பு. ஸோ வீடு கட்டிவிட்டு வாடகை வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, இந்த யோகம் இந்த மிதுனத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் தன்னுடைய தொழில் விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ வெளியில் ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குழந்தைகளின் நலன்கள் திருப்தியாக இருக்குங்க. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் குரு பகவான் இதுவரைக்கும் குரு விரயஸ்தானத்தில் இருந்தார். அதாவது ஒரு விரய குருவாக உங்களுக்கு இருந்தார். இப்போ உங்க ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு தனது சப்தம பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா? அது எல்லாமே அப்படியே வளர்க்க போகிறது. அப்போ குழந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். குழந்தை பாக்கியம் இல்லாத இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும். குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கு நல்ல பல அனுகூல மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த மே மாதம் 16க்கு அப்புறம் 14க்கு அப்புறம் சிறப்பு பெறும். காதல் கைகூடும். நிறைய பேர் காதல் இருந்திருந்தவங்க, காதலில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்ததுன்னா இப்போ காதல் கைகூடக்கூடிய தன்மை. உறவுகள் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு காதல் கொடுக்கும். காதல் இருந்தவர்கள் இப்போ காதல் திருமணமப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு உறவு, புதிய உறவு ஒன்று வரப்போகிறது. திருமணம் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும். அப்போ உங்கள் ஒரு திருமணம் ஆகும்போது ஒரு நபர் உங்களுக்கு வரப்போகிறார், ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. காதல் கைகூடும். காதல் நண்பர்கள், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் உண்டு என்று சொல்லுவேன். 7ஆம் இடத்தை பார்க்குது. நண்பர்களால் அனுகூலம், ஆதாயம் உண்டு. சின்ன வயசில் நீங்கள் படிக்கும்போது பார்த்த ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இல்லாத அந்த நபர், சின்ன வயசில் உங்களோட ஒரு நல்ல நட்புணர்வோடு இருந்த நபர் உங்களுக்கு அறிமுகம், திடீரென்று இந்த மாதத்தில் ஒரு அறிமுகம் கிடைக்கக்கூடிய தன்மை. அந்த நபரின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், ஆதாயம் கிடைக்க பெறும். இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. உங்களை விட்டு பிரிந்து சென்ற, அதாவது திருமணம் ஆகிவிட்டது, கணவன் மனைவிக்குள்ளேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தது, ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈகோ கிளாஸ்னால கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் ஒன்றிணைக்கக்கூடிய சில தன்மைகள் இருக்குது. அது 3ஆம் நபர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக அது ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை சரியான முறையில் உபயோகித்து கொள்வது இந்த மிதுனத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார். அவர்கள் மூலமாக உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். ஒரு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாக இந்த நட்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையப்பெறும்.
திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள், என குரு இதுவரைக்கும் 12ல் இருந்தார், குரு பலன் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ குரு உங்கள் ராசியிலேயே போய் உட்கார்ந்து 7ஆம் இடமான திருமண ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் இந்த வருடம் திருமண வருடம் அப்படின்னு சொல்லலாம் மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதன் தொடக்கம்தான் இந்த மே மாதம். ஸோ மே மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பல அனுகூலங்கள், நல்ல பல வரன்கள் உங்களுக்கு அமைய பெறும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், உங்களுடைய படித்த படிப்புக்கேற்ற உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு வரன்கள் அமைக்கக்கூடிய விதத்தில் இந்த மே மாதம் சிறப்பு பெறும். அனைத்து விதமான சுப காரியங்கள், போன வருடம் ஒன்றுமே நடக்கலைன்னா இந்த வருடம் அனைத்து விதமான சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும். நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது. இந்த ராகு கேது பயிற்சியும் இந்த மாதம் நடக்க இருக்கிறது. அதாவது மே மாதம் 18ஆம் தேதி. அதன்படி ராகு 9ஆம் இடத்துக்கு வந்து அமர்ந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை கெடுக்கும் அல்லவா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டேன்னா நிச்சயமா இல்லை, குருவும் பார்க்கிறது. அப்போ என்ன, குரு பார்த்தாலே அந்த பாக்கியம், அதாவது சின்ன சின்ன தடைகளை கொடுத்து கொண்டிருந்த பாக்கியங்கள் இப்போ கிடைக்க பெறக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முதல்ல நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல பல அனுகூலங்கள், திடீர் அதிர்ஷ்டம், அதாவது குருவால் திடீர் அதிர்ஷ்டம் பாக்கியம், வேலையினால் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால் நன்மை அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய, அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய, படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மிதுனத்துக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மே மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் நிச்சயமாக மாறுபடும். உங்கள் ஜாதகத்தில் எந்த தசா அல்லது புத்திநாதன் நடந்து கொண்டிருக்குன்னு பாருங்க. அந்த தசாநாதன் வலிமையாக இருக்காரா, ஆட்சி பலத்தோட உச்ச பலத்தோட மூல திரிகோண பலத்தோட திக்வலத்தோட வலிமையாக இருக்காரா, இல்லை நீச்சமாக இருக்கா, இல்லை பாவ கிரகங்களோட சேர்ந்து தசை நடத்துதா, இல்லை அதாவது எப்படி சுப கிரகத்தோட தன்மையில் இருக்கா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் ஏற்றம் குறைவு இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த தன்மையில் இருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போது கோச்சாரம் எப்படி இருக்குது, நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கு, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இதுவரைக்கு திருமணம் நடக்கலை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.